ஜவ்வரிசி தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி 3/4 கப், அரிசி மாவு 3/4 கப், உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 150 கிராம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம் போல், கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சம் 1 கைப்பிடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தொளி உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நான் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வைக்கிறேன். ஜவ்வரிசி வறுக்க போகிறேன். முக்கால் கப் எடுத்திருக்கேன். நம்ம ஜவ்வரிசி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு அரிசி மாவு ஆட் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். கைவிடாமல் நல்லா 5 நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு அதையும் பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ வறுபட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நைஸாக ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, ஆறிச்சு. நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, நல்லா கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். முதல்லையே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கரைக்கணும். பாருங்க, கரைச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நறுக்கிய தேங்காய் 1 கைப்பிடி, பொட்டுக்கடலை 50 கிராம், 1 பூண்டு, கொஞ்சம் போல் புளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி. எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ சட்னி தாளிக்க போகிறேன். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிட்டேன். கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். தேங்காய் சட்னி இந்த தோசைக்கு கரெக்டாக இருக்கும். மாவு ஊறங்குள்ளையும் நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தோசை சுடலாம்.
நான் அடுப்பில் வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து தண்ணி வந்து பத்தலைன்னா கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ரவா தோசைக்கு மாதிரி. பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி விடக்கூடாது இந்த தோசைக்கு. அப்படியே அங்கங்கே கேப் இருக்கிற இடமெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி விட்டுறணும். இந்த தோசை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுற்றி வர எண்ணெய் ஊற்றி விடுறேன். பாருங்கள் வெந்துருச்சு. சுற்றி வர எடுத்து விட்டுட்டு அப்படியே மடக்கி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். சுவையான ஜவ்வரிசி தோசை ரெடி.